டைரக்டர் நெல்சன் அவருடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்புல 2023 ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் படத்துடைய 2வது பாகம், அதாவது ஜெயிலர் 2 படத்துக்கான ஷூட்டும் வந்து இப்போ பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஸோ அடுத்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் தான் நடக்க போகுது. அதாவது இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் டைரக்டர் நெல்சன் அவர்களும் நேற்று தான் கேரளா கிளம்பி போயிருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமான வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாலேயே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி பகுதிகளில் தான் வந்து இந்த ஜெயிலர் 2 படத்தினுடைய அடுத்த ஷெட்யூல் வந்து ஷூட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் 2ல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு கேமியோ ரோல் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்களே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருக்கு இதுவே பண்ணிடலாமே. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் தலைவர் 173. ஸோ அந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி அவர்கள் டைரக்ட் பண்ண சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. RKFI சார்பில் கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் ஷூட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இந்த படம் முழுக்க ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபில்மாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இப்போ பொங்கல் டைமில் ப்ரெஸ் கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த 2 படத்துக்கான எதிர்பார்ப்புமே மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த 2 படங்களுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும், அண்ட் குறிப்பாக எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.